டிஎம்கேவுக்கு தான் போட்டின்னு ஒவ்வொரு மேடையிலயும் ஸ்ட்ராங்காவே சொல்லியாச்சு. இன்னும் ஏன்டா கதறீங்க? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு ஏடிஎம்கே விமர்சனம் பண்றது ஓகே, ஏதோ ஓரளவுக்கு கெபாசிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு ஏத்துக்கலாம். ஆனா கணக்கிலே இல்லாத நாம் தமிழருக்கு என்னதான் பிரச்சனை? சாட்டை அவர்களே, உங்க அண்ணன் தான் கட்சி வேலையை பார்க்க சொல்லியிருக்காருல, எதுக்கு தேவையில்லாம 24 மணி நேரமும் டிவிகேவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படின்னு 2 கோடி ரூபாய் ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் பணம் வாங்கியிருக்காங்க. அப்ப வேட்பாளர் ஃபைனல் செய்யப்பட்டு வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. எதுக்கு ப்ரோ உங்களுக்கு தேவையில்லாத இந்த பொழப்பு? நீங்க ஏதோ பக்கத்துல இருந்து விலகு பிடிச்சு பார்த்த மாதிரியே பேசுறீங்க. இந்த வேட்பாளர் மனுக்கு 2 கோடி எவனாவது வாங்குவானா? அறிவுன்னு ஒண்ணு உங்களுக்கு தான் இருக்குதா இல்ல உங்க கட்சிக்கு தான் இருக்குதா? புரட்சி பண்ண போறோம், தமிழ்நாட்டை மீட்க போறோம், தமிழ் தேசியத்தை உருவாக்க போறோம், தமிழ் மொழியை காக்க போறேன்னு 15 வருஷமா என்னத்தை கிழிச்சிங்க நீங்க? திராவிடமே ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு திராவிடத்தை எதுக்குறீங்க? இவங்களோட கொள்கை வந்து இப்ப எப்படி மாறி இருக்கு தெரியுமா? தமிழ் தேசியத்தை உருவாக்குறது இல்ல, இந்த தமிழக வெற்றிகளுக்கு தான் அழிக்கணும்னு நினைக்கிறது. ஒண்ணு மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்றேன் சாட்டை, நீங்க இல்ல எவன் நினைச்சாலும் டிவிக்கேவை அழிக்க இல்ல அசைக்க கூட முடியாது. ஏன்னா நீங்க சாம்பிள் பாக்குறதுக்கு நாங்க உங்களை மாதிரி சாம்பிள் கட்சி கிடையாது. இது மிகப்பெரிய சர்க்கார். இந்த தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியே காணா போகுது. அந்த வைத்தறிச்சல்ல தான் சாட்டை இப்படி கதறிட்டு இருக்காரு. வைத்தறிச்சல் இருக்கிறது நியாயமான ஒன்று தானே, இருக்கட்டும், கண்டினியூ பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சியோட கொள்கை நிலைப்பாடுலாம் யாராலுமே மறுக்க முடியாது. ஆனா நீங்க உருவாக்குற அந்த கதைக்கும் உருட்டுற உருட்டுக்கும் ஒபாமாவே தெரிச்சு ஓடிடுவான். ஓகே, இப்ப நம்ம இந்த சைடு வருவோம். ஏடிஎம்கே பாஜக தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தலைவர் வந்து ஆடக்கூடாதான், ஆனா இவங்க மட்டும் நல்லா குத்தடிப்பாங்க. சில பேருக்கு பிபி சுகர் இருக்குன்னா உட்காந்து வேடிக்கை பாருங்க. ஒரு கலையை மதிச்சு அந்த கலைஞருக்கு அவர் மரியாதை கொடுக்கிறாரு, அதுல ஒரு தவறும் இல்ல. தலைக்கணத்தில் ஆடும் தலைவர் அல்ல, தமிழுக்காக ஆடும் தலைவர் எங்களுடைய வெற்றி தலைவர் அவர்கள். இப்ப இதுக்கே இப்படின்னா இந்த விசில ஊதுல என்னங்க ஆக போகுது? இப்பதாங்க நம்ம தனுஷ் அவர்கள் சொன்ன டயலாக் தளபதிக்கு 100% கரெக்டா பொருந்தி இருக்கு. ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தா அவன் வீரன், 10 பேரும் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தான் தலைவன். அதுதான் எங்க தளபதி. உங்க விஜயா